வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் ஹரி ஹரி ஓம். ஸ்ரீ கருடாழ்வாரின் அவதார வரலாறு சிறு குறிப்பு. திருக்கோயிலில் மூலவராம் பெருமாளின் முகம் பார்த்து வீற்றிருக்கும் பகவானின் வாகனரான பெரிய திருவடியாம் கருடாழ்வாரின் அவதார வரலாறு. மரீசி என்ற மகரிஷியின் மைந்தரான கச்யப்ப மகரிஷி தட்ச பிரஜாபதி என்பவரின் தவப்புதல்விகளாம் கத்ரு வினதை ஆகியதான இருவரையும் ஆசையுடன் மனமுறிந்து இல்லறமாம் நல்லறத்தை இன்பமுடன் நடத்துகின்றார். வதுவை மனம் நிகழ்ந்ததுமே வருடங்கள் பலவாகியும் மங்கையர்கள் இருவருக்கும் மகப்பேரும் வாய்க்கவில்லை. மகப்பேறு வாய்க்காமல் மனம் அருந்திய கச்யப்பர் புத்திர வாக்கியம் பெற்றிடதான் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டியதான ஏற்பாடுகளை வேகமுடனே செய்கின்றார். கச்சியப்பரின் வேள்வியில் கலந்திடும் நோக்கத்தோடு தேவர்களோடு இந்திரனும் தேவையான சமித்துகளோடு வேள்விசாலை நோக்கியே விரைந்தே வருகின்றனர். பொரச மரத்தில் விரிந்திருந்த பெரியதான கிளை ஒன்றை அமரர்கோன் இந்திரனும் அவசரமாக ஒடித்தெடுத்து வேள்விதனில் தீ வளர்க்க விரைவாக வந்தடைந்தார். கமலனாம் நான்முகனின் கருத்தினில் தோன்றிய மானசீக புதல்வரான மைந்தனாம் கிருது என்பவர் நல்லதொரு நாள்தனிலே நங்கையராம் கிரியா என்பவரை வதுவையாம் மனம் புரிந்து வாழ்ந்திடும் நாட்களில் 10,000 குழந்தைகளை பாவையவள் பெற்றெடுத்தாள். சராசரியான மனிதர்களின் சுண்டு விரல் உயரத்தின் பாதி அளவுக்கு குறைவாகவே 10,000 குழந்தைகளும் உயரத்தில் குறைந்திட்ட உருவத்தோடு இருந்தனர். விசித்திரமான இவர்களை பாலகல்யர்கள் என்று அழைப்பர். 10,000 பாலகல்யர்களும் பவித்திரமான தபஸ்விகளாக தினகரின் மண்டலத்தை திறந்தோறும் வலம் வந்தும் வான் உயர்ந்த ஆலமரங்களோடு மணப்பானதாம் மூங்கில் இலைகளிலும் தலைகீழாகவே தொங்கியவாறு தபத்தினிலும் ஆழ்ந்திருப்பர். மகரிஷியாம் கச்சியப்பரின் மக்களெல்லா குறைகளை தீர புத்திர காமேஷ்டி வேள்விதனை புரிந்திடும் செய்தி கேட்டு கச்சியப்பரின் வேள்வியில் கலந்திட்ட வேண்டியும் இயன்றதான உதவிகளை இவ்வேள்விக்கு செய்திடவும் தம் மனதில் தாம் நினைத்த தபஸ்ரீகளாம் பாலகிளையர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அளவினிலே மிக சிறிய வேள்விக்கான சமித்தை விரைவாகவே கண்டறிந்து இயலாததான நிலையிலும் இணைந்தே தூக்கியவாறு மிகுந்ததான சிரமத்துடன் மெல்லவே வருகின்றனர். மகரிஷியின் வேள்விக்கு முதல் நாள் பொழுதினிலே அடைமழை பொழிந்து அனைத்தான இடங்களிலும் மண்பரப்பின் மீதெல்லாம் மழைநீரும் தேங்கியது. குதித்தோடிய மாடுகளின் குழம்புகள் பட்டதால் சின்னஞ்சிறு வள்ளமான சிறியதான இடங்களிலும் சில துளி மழைநீர் சேர்ந்தே தேங்கியது. மழை துளி தேங்கி நின்ற மாட்டின் குழம்பு குழியை வேள்வி சவித்து தூக்கியே வந்த வால கிளையர்கள் கடந்திடும் வேளை அவர்களில் பல பேர் அக்குழியில் விழுந்தனர். இக்காட்சி கண்டுவிட்ட இந்திரனாம் அமரர்கோன் பகடியாம் கேலி செய்து பலமாகவே நகைத்தான். அமரர்கோன் இந்திரனின் அடாததான செயல் கண்டு அகம் நொந்த வால் இளையர்கள் அடங்காததாம் சிரத்துடனே இனிமேல் புதியதோர் இந்திரனை நாங்களே உருவாக்குவோம் என்று உரைத்து உடனடியாக செயல்பட்டு இந்திரனை உருவாக்கும் மகா யாகம் துவங்கினர். நடந்ததான நிகழ்வுகளை நாரதராம் மாமுனிவர் அமரேசனாம் இந்திரனிடம் அப்பொழுதே தெரிவித்தார். செய்தி அறிந்த இந்திரனும் செய்வதறியாது கலங்கினான். தெரியாமலே செய்துவிட்ட தவறுணர்ந்து வருந்தினான். இக்கட்டான இந்நிலையில் இதிலிருந்து விடுபடதான் வழி என்ன உள்ளதென்று வருந்தி நின்ற தேவேந்திரன் நாரதராம் மாமுனிவிடம் நல்வழியை வேண்டினான். தேவேந்திரனின் நிலையறிந்த தேவரிஷியாம் நாரதர் மகரிஷியாம் கச்சியப்பரிடம் மனப்பூர்வமாக சரணடைந்து உண்மையான நிலை உரைத்து உதவிகளை வேண்டிடுவாய் என்பதான மொழி உரைத்து ஏற்றதான வழி உரைத்தார். மகரிஷியாம் நாரதரின் மொழி கேட்ட இந்திரனும் கச்சியப்புராம் மகரிஷியை கரங்கூப்பி வணங்கியே காலடியில் சரணடைந்து காத்தருள வேண்டினான்.
அமரர்கோன் நிலையறிந்து அகமுறிய கச்சியப்ப முனிவர் வேள்வி புரியும் பாலகிரியர்களிடம் வரவாகவே சென்றடைந்து பிரம்மதேவராம் அயனாரால் பதவிதனில் அமர்த்தப்பட்ட அமரிசராம் இந்திரனை அழித்திட வேண்டாம், இந்திரனின் குற்றத்தை எப்பொழுதே மன்னித்து உங்களது வேள்வியை உடனடியாய் நிறுத்துங்கள் என்றுதான் அவரிடம் எடுத்துரைத்தார் கச்சியப்ப மகரிஷி. மகரிஷியின் வேண்டுதலை மறுதளித்த பாலகில்லையர்கள் தங்களுடைய வேள்வியை தவிர்த்திட்டோம் என்றனர். மகரிஷியாம் கச்சியப்பர் மறுபடியும் அவரிடம் தொடங்கிய வேள்வியை தொடர்ந்தே நடத்துங்கள், உங்களது வேள்வியால் உண்டாகும் உயிரினம் பறவைகளின் அரசனான பட்சிராஜனாக இருக்கட்டும். பட்சிராஜனாம் அவன்தான் பரமாத்மா திருமாலை சுமந்திடும் பாக்கியத்தோடு சுகவாழ்வும் பெறுவான். பேருலகின் மக்களெல்லாம் பெரிய திருவடி என்றுதான் வாகனராம் பட்சிராஜனை வணங்கியே போற்றிடுவர் என்பதான விவரங்களை ஏற்றபடியே உரைத்திட்டார். மகரிஷியின் மொழி கேட்டு மனமிளகிய வாலகில்லையர்கள் கச்சியப்பரின் வேண்டுதலை கனிவுடனே மனதேற்று அவருடைய எண்ணப்படி அனுசரிக்கவும் உடன்பட்டனர். கச்சியப்பரின் வேண்டுதலை கருத்தினில் ஏற்றாலும் வேள்வியினால் உருவாகும் வேற்றுயிரின் தந்தையாக கச்சியப்பராம் மகிழ்ச்சிதான் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதான நிபந்தனையை எதிர்பாராது விதித்தனரே. அவர்களது நிபந்தனையை அகமுவந்து தானேற்று 10,000 பாலகில்லையர்கள் பவித்திரமாய் மேற்கொண்ட இந்திரயாகம் அளித்திடும் இனியதான நற்பலன்களையும் புத்திரகாமேஷ்டி யாகமதின் புண்ணியமான பலனையும் பெற்றடைந்த கச்சியப்பரும் பெருமிதமுடன் புறப்பட்டார். தன்னுடைய இல்லந்தனை தானடைந்த கச்சியப்பர் தன்னுடைய மனைவியராம் தையலர்கள் இருவரையும் அருகினிலே தானழைத்து அன்புடனே வினவுகின்றார். நீங்கள் இருவருமே நெஞ்சகத்தின் என்னபடி எவ்வாறான மக்களை எதிர்பார்த்தி என்றுதான் மகரிஷியான் கச்சியப்பரும் மனைவிகளிடம் கேட்கின்றார். கச்சியப்பரின் முதல் மனைவி கத்திரு என்ற மங்கையவள் உலகத்தின் சக்திகளெல்லாம் உள்ளீடாய் அமைந்திட்ட பெருமையாம் மகிமைகளை பெருந்தனமாய்க் கொண்டதான 1000 பிள்ளைகளை ஒரு சேர பிறக்க வேண்டும் என்பதான விருப்பத்தை ஏற்றவாறு உரைத்திட்டார். கத்திருவின் இளையவளும் கச்சியப்பரின் இளையதாரமுமான மங்கையராம் வினதையவள் மனம் நிறைந்த ஆசையுடனே பெண்ணவளாம் கத்திரு தேவிக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகளான 1000 குழந்தைகளின் ஒப்புமைக்கு ஈடானதான தவத்தினில் சிறந்தோங்கும் தவப்புதல்வர் இருவர் மட்டும் எனக்காக வேண்டும் என்று எதிர்பார்ப்பை உரைத்திட்டார். மனைவியர்கள் இருவரதும் மனதறிந்த மகிழ்ச்சி இருவருடைய விருப்பமும் இனிதாகவே நிறைவேறும் என்றுதான் உறுதியளித்து இருவரையும் வாழ்த்தினர். மகிழ்ச்சியாம் தான் அடைந்த மகா யாகங்களின் பயன்களை சமமாகவே பங்கிட்டு சகோதரிகள் இருவருக்கும் அன்புடனே தானளித்து ஆசியுரைத்தார் கச்சியப்பர். கச்சியப்பரின் முதல் மனைவி காரிகையாம் கத்திரு தேவி ஆசையுடன் வேண்டியபடி 1000 முட்டைகளையும், இளையவளாம் வினதை தேவி 2 முட்டைகளையும் தங்களது பங்குக்கு தாமடைந்து மகிழ்ந்தனரே. வேள்விகளின் பயனதுவால் வேண்டியவை நிகழ்ந்து ஆண்டுகள் 500 ஆகிவிட்ட பின்னர் மூத்தவளாம் கத்ருவின் முட்டைகள் 1000 ஊற்றியதான நிலையில் முட்டைகளின் உள்ளிருந்து ஆதிசக்தி வாய்த்திட்ட 1000 நாகங்கள் ஒளியாடும் உருவமுடன் ஒயிலாகவே தோன்றின. அவ்வாறாய் தோன்றியதான 1000 நாகங்களில் அனந்தனும் சங்கபாலனும் ஐவன்மை வண்ணத்திலும், வாசுகியும் பக்வனும் வண்ணமுக்கு செந்நிறத்திலும், மகாபக்தனும் தட்சகனும் மஞ்சள் நீர கோலத்திலும், கார்கோடகனும் குளியனும் கருப்பு நல்ல வண்ணத்தோடும் பிரதாபம் பெற்றிடவே பிறந்திட்ட நாகங்களாகும். தன்னுடைய மூத்தவளாம் தையலராம் கத்திரு தேவிக்கு அவளுடைய ஆசைப்படியே 1000 பிள்ளைகளும் பிறந்திட்ட போதிலும் பின்னவளாம் தனக்கான பிள்ளைகள் இருவரும் பிறந்திடாத காரணத்தால் வேதனையால் வருந்திய வினதையாம் இளையவளும் தாங்காததாம் ஆவலுடனே தன்னுடைய ஒரு முட்டையின் தோடுதனை தான் உடைத்து தோகையவள் பார்க்கின்றாள். மங்கையவள் உடைத்திட்டு முட்டையின் உள்பக்கத்தில் மேல்பாகம் முழுவதும் மெருகோடு ஒளி பொருந்தி வளர்ச்சியடைந்திட்ட வனப்பான உடலோடும்
அதற்கும் கீழ் உள்ள அடிப்பாகம் முழுவதும் வளர்ச்சி அடையாத வளமை கொண்டியதான பறவையின் வடிவொண்டு பார்வைக்கு புலனானது. காட்சியதை கண்டவுடன் காரிகையாம் வினதையவள் தன்னுடைய அவசரத்தை தான் நினைத்து அழுகின்றாள். வேதனையால் வருந்தியே வினதையவள் அழும்போது பாதி மேனியோடு தோண்டிய பறவையானது அவளிடம் அடங்காததாம் ஆசையினால் அவசரமாகவே செயல்பட்டு வளர்ச்சியடையா முட்டைதனை வலிந்தேதான் உடைத்ததால் இத்தகைய விபரீதமும் இப்பொழுது ஏற்பட்டது. எவரிடமும் பொறாமைப்பட்டு இவ்வாறாக செய்தீர்களோ அவரிடமே அடிமைப்பட்டு 500 ஆண்டுகள் அடிமையாகவே அடிமை பணி புரிந்திடும் ஆவலத்திற்கு ஆளாவீர்கள். 500 ஆண்டுகள் நீங்களும் அடிமை வாழ்ந்தபின் இடைவிடாது வளர்ச்சி பெறும் 2வது முட்டையின் உள்ளிருந்து உதவமாகும் உங்களுடைய புதல்வனான எந்தனுடைய இளவலவன் எழுச்சியுடன் செயல்புரிந்து அடிமையாம் வாழ்விலிருந்து அன்னையராம் தங்களையே ஏற்றபடியே விடுவிப்பான் என்பதாக உரைத்தது. முற்றாகத்தான் வளர்ந்திராமல் முட்டை விட்டு வெளிப்பட்ட பறவையது கூறியது போல் பாவையராம் விந்தை தேவி தன்னுடைய மூத்தவளாம் தையலராம் கத்திரி தேவியிடம் அடிமைப்பட்டு அல்லலுற்று 500 ஆண்டுகள் கடந்ததே. இவ்வாறான சூழ்நிலையில் 2வது முட்டையிட்டு வினதையின் இளைய மகன் வீரம் கொண்ட கருடனவர் எல்லையற்ற வலிமையோடு எழிலவனாய் வெளிப்பட்டார். ஆடி மாதத்தின் வளர்வரையில் அமைந்ததான பஞ்சமி திதியோடு சுவாதி நட்சத்திரம் சேர்ந்தே வரும் சுபயோக மங்கள சுபநாள்தனிலே பழுப்பு வண்ண மேனியனாய் பரந்திடத்தான் சிறகுகளோடும் கூர்மையானதாம் அழகுகளுடன் கூர்ந்து நோக்கும் கண்களோடும் வேகமுடன் பறந்திடவே வேண்டியதான ஆற்றலோடும் வெண்கழுத்து கொண்டவனாம் விஜயனாம் ஜேகருடன் பறவைகளின் அரசனான பட்சி ராஜனாக அவதரித்தார்.